நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தயவு செய்து அந்த அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணான். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும், திருமகூர் கோயிலாக இருந்தாலும், ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு, விவசாயத்திலே, தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன். தயவு செய்து அந்த அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள். நீங்கள் இப்போ பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போ தான் படித்து ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றது தான் அதில் இருக்குது. அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். யாரை பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய, இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது பர்பஸாக, அதுவும் என்றைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்த மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. புரியுதா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.